பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற வீரத்தமிழர் முன்னணி நடத்துகின்ற தலைநில குறிஞ்சி தந்த தலைவன் தமிழ் இறைவன் நம் முப்பாட்டன் முருகனினுடைய புகழை போற்றுகின்ற திருமுருக பெருவிழாவில் பங்கேற்று கருத்துரை வழங்கி சென்றிருக்கிற வீரத்தமிழர் முன்னணியினுடைய முதன்மை அமைப்பாளர்களில் ஒருவரான ஐயா காஞ்சி ராஜன் அவர்களே, அறிவு சார்ந்த அறநெறி சார்ந்த கருத்துக்களை நமக்கெல்லாம் வழங்கி அமர்ந்திருக்கிற இறைநெறி செம்மல் ஐயா இமயவன் அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில செயல் வீரர்கள் என் அன்பு தம்பி செந்தில்நாதன் சேகுவேரா அவர்களே, தம்பி ஒட்டக்கூத்தன் அவர்களே, வெற்றிவேல் பாண்டியன் அவர்களே, தம்பி அருண் ரங்கராஜன் அவர்களே, பேரெழுச்சியோடு இந்த பெருவிழாவில் பங்கேற்றிருக்கிற எப்போதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். எந்த வேலையை நாம் செய்ய தொடங்கினாலும் முதலில் அது கேலிக்கும் கிண்டலுக்கும் கடும் விமர்சனத்திற்கும் ஆளாகும். அதற்கு பிறகு அதுவே ஆகச் சிறந்ததாக போற்றப்படும், கொண்டாடப்படும். என்னுடைய தலைவனை, என் அண்ணன் பிரபாகரனை எல்லோரும் பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் திரும்ப திரும்ப என் அண்ணன், என் அண்ணன், என் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆளுகிற ஒவ்வொரு தமிழனும் தன் அண்ணன் யார் என்றால் பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பெரியப்பா, எங்கள் பெரியப்பா யார் என்றால் என் தலைவன் பிரபாகரன் படத்தை காட்டுகிறது. இது ஒரு தலைமுறை மாற்றம், இது ஒரு வரலாற்று பெரும் மாற்றம். பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுங்கள் என்று நமது ஐயா முத்துக்கூத்தன் அவர்கள் பாடினார்கள். அதன்று நடக்கல, ஆனால் இன்று ஒரு புரட்சி போல நடக்குது. ஆஸ்திரேலியாவில் என் தம்பி இருக்கிறான்,
கனடாவில் ஒரு பிள்ளை வாழ்கிறான், அமெரிக்காவில் ஒருவன் வாழ்கிறான். அங்கிருந்து இரவில் அடிக்கிறான். அண்ணன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு தமிழ் பேர் வைக்கணும்னு சொல்லுங்கண்ணே என்று சொல்றான். அங்கிருந்து கேட்டு இங்க சொல்லி தமிழ் பெயரை சூட்டி கொண்டிருக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. மாறும். நாங்கள் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற பிள்ளைகள். அப்படித்தான் இந்த வீரத்தமிழர் முன்னணி தொடங்கிய போதும் இருந்தாலும் என்ன வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்று எல்லாரும் நினைச்சாங்க. இப்போது சீமானின் நிறம் பச்சை என்று எழுதினார்கள். ஒரு பத்திரிகையாளர் கேட்டால், ஜெயலலிதாவுக்கு பச்சை பிடிக்குங்கிறதுனால நீங்க பச்சை போட்டிருக்கீங்களான்னு. எங்க அண்ணன் பிரபாகரன் பச்சை உடுப்பு போட்டிருக்காரு, அதுவும் ஜெயலலிதாவுக்கு பிடிக்கும் தான் போட்டிருக்காரு. அவன் யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறோம் தெரியாம கேட்டான். நாமளே உலக கேள்வி, அவன் நம்ம கிட்ட கேள்வி கேட்டான். நான் நமது முருக பெரும்பாட்டனை முப்பாட்டன் என்று சொன்ன உடனே எல்லாரும் கேலி, முப்பாட்டனம்பா, முருகன் முப்பாட்டனம்பா. முருகன் என் இனம் மூதாதையா இல்லையா? என் இனம் முன்னோரா இல்லையா? என் இனம் முன்னோர் என்றால் அவர் என் முப்பாட்டனா இல்லையா? அதுக்கு பதில் இல்லை. நீ எழுதி வச்சுக்க.